குருவே சரணம். நாளைக்கு வந்து மகா கந்த சஷ்டி விரதம் வந்து ஆரம்பிக்குதுங்க. 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அந்த விரதம் இருக்கலாம். நானும் விரதம் இருக்க போகிறேன். அது எப்படி இருக்கிறதுங்கிறத பற்றி நான் இங்கே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் எல்லா முருகன் கோயிலையும் வந்து காப்பு கட்டுவாங்க. நீங்கள் போய் முருகன் கோயிலில் காப்பு கட்டிட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது ஸ்லோகம் முடிஞ்சால் நீங்கள் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. இளநீர், மோர், பழ ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது தண்ணி ஆகாரம் மட்டும் நீங்கள் வந்து பகலில் எடுத்துக்கலாம். நைட்டு வந்து நீங்கள் அரிசி சாதம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கலாம். பட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி விளக்கேற்றி ஏதாவது ஸ்லோகம் சொல்லிவிட்டு முருகனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது என்ன பொருள் உங்களால் முடியுதோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு படைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். டெய்லியும் நைட்டு இந்த மாதிரி சாப்பிட்லாம். 28ஆம் தேதி மறுபடியும் அவரோட கல்யாணத்தை பார்த்துட்டு அந்த காப்பை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அந்த விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். வெளிநாட்டில் இருக்கவங்க நீங்கள் வந்து முருகனை நினச்சிட்டு ஏதாவது ஸ்லோகம் சொல்லிவிட்டு முருகனை விரதம் இருக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிச்சுட்டு அது மாதிரி 28ஆம் தேதி ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு முருகனை விரதத்தை முடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். ஆனால் இந்த நாளில் வந்து நீங்கள் முருகனை நினச்சி விரதம் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். முருகனோட அருள் வந்து பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். குருவே சரணம்.